விடுதலை போராட்ட வீரரான சுப்பிரமணிய சிவா திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டுவில் 1884 ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தார். 12 வயது வரை மதுரையிலும் பிறகு கோவையிலும் ஓராண்டு பயின்றார். இலவச உணவு கிடைக்கும் என்பதால் திருவனந்தபுரம் சென்று மேற்படிப்பு படித்தார். தமிழகம் திரும்பியவர் சிவகாசியில் காவல்துறை எழுத்தராக சேர்ந்து மறுநாளே பதவி விலகினார். தமிழ் ஆங்கிலத்தில் சரளமாக எழுதக்கூடியவர், கவிதை புனைவதில் வல்லவர், சிறந்த சொற்பொழிவாளர். திருவனந்தபுரத்தில் இளைஞர்களை ஒன்று திரட்டி தர்ம பரிபாலன சமாஜம் என்ற அமைப்பை உருவாக்கினார். ஆங்கில அரசுக்கு எதிராக செயல்பட்டதால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். ஊர் ஊராக நடந்து சென்று விடுதலை கனலை மூட்டினார். தூத்துக்குடி சென்று v.o.சி அவர்களை சந்தித்தார். இருவருக்கும் நட்பு மலர்ந்தது. பாரதியார் தனது சுதேசிய கீதங்களால் இவர்களது சுதேசிய உணர்வை மேலும் தூண்டினார். பாரதியும் சிவாவும் மேடைதோறும் விடுதலை போராட்டம் முழக்கமிட்டனர். சென்னை, கல்கத்தா, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் தொழிலாளர் போராட்டங்களை முன்னின்று நடத்தினார். ராஜதுரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1908 சிறையில் அடைக்கப்பட்டார். 1912 விடுதலையாகி சென்னையில் குடியேறினார். ஞானபானு என்ற மாத இதழை தொடங்கினார். பிறகு பிரபஞ்சமித்திரன் என்ற வார இதழை தொடங்கினார். அதில் நாரதர் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். மோட்ச சாதனை ரகசியம், அருள்மொழிகள், வேதாந்த ரகசியம், ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்ச வைபவம் உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவரது கவிதைகளுக்கு பின்னர் ஞானபானு என்ற பெயரில் தொகுக்கப்பட்டது. விடுதலை போராட்டத்தில் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். விடுதலையானதும் சென்னைக்கு வந்தார். உடல்நிலை தேறியதும் கூட்டங்களில் போராட்டங்களில் பங்கேற்றார். நண்பர்கள் உதவியுடன் தருமபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டியில் 6 ஏக்கர் நிலம் வாங்கி ஆசிரமம் நிறுவினார். அதற்கு பாரதபுரம் என பெயர் சூட்டினார். சர்வ மதத்தினரும் வழிபடும் வகையில் அங்கு பாரத மாதா கோவில் கட்ட முடிவு செய்தார். தேசபந்து சித்தரஞ்சன் தாஸை அழைத்து வந்து நடிக்கல் நாட்டினார். தொழுநோயின் தீவிரத்தையும் பொருட்படுத்தாமல் ஊர் ஊராக சென்று கோயிலுக்கு நிதி திரட்டினார். நோயை காரணம் காட்டி பேருந்து, ரயில்களில் ஏற ஆங்கில அரசு தடை விதித்தது. உடல் முழுவதும் புண்ணாக இருந்த போதிலும் துணியால் மூடிக்கொண்டு நடந்தும் கட்டை வண்டியில் பல ஊர்களுக்கு சென்று சொற்பொழிவற்றை நிதி திரட்டினார். தொடர் பயணத்தால் உடல்நலம் குன்றியது. பாப்பரப்பட்டி திரும்பியதும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு 41வது வயதில் 1925 மறைந்தார். வீரமுரசு என்று போற்றப்பட்ட சுப்பிரமணிய சிவாவின் நினைவாக பாப்பரப்பட்டியில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அவரது பாரத மாதா கோயில் கனவு தற்பொழுது பழித்து தமிழக அரசால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது.